ஹே guys, நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம ஃபவுண்டரோட ஸ்டோரி போட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நான் இங்கே சொல்ல போகிறது ஃபவுண்டரோட ஸ்டோரி இல்லை, இது சிஇஓவோட ஸ்டோரி. ப்ளஸ் நான் தான் அந்த சிஇஓ, ப்ளஸ் நம்ம டிஜிடி ஷாப்பிங் எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான். டிஜிடி ஷாப்பிங் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான ஜேர்னி பண்ணோம் அண்ட் அது எப்படி டிஜிடி ஷாப்பிங்காக வந்து இங்கே நின்றுச்சு அப்படின்ற இந்த ஸ்டோரியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹாய், வெல்கம். ஐம் ஜனனி, சிஇஓ ஆஃப் டிஜிடி ஷாப்பிங். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் 2020. ஆமாம், அது பீக் கோவிட் டைம். எனக்கு தெரியும் இந்த என்னோட ஜேர்னி இதில் நிறைய சேட் இருக்குது, ஹாப்பி இருக்குது, நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன். பிகாஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் பின்னாடி இருக்கிற இந்த எல்லா ட்ராயிங்ஸும் என் கிட்ஸ் பண்ணது. ஸோ வீடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2020 அப்போது உலகமே வந்துட்டு சமைச்சு போயிருந்ததில்ல. கோவிட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நானுமே தான். அப்போது என்னோட டாட்டர், அவளுக்கு அப்போ 1 வயசு, ரொம்ப சின்ன குழந்தை. அண்ட் நானுமே ஃபஸ்ட் டைம் மதர். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த டைம். அப்போவே முடிவெடுத்தேன், எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. பிகாஸ் இப்படியே இருந்துட முடியாது இல்லையா. ஸோ ஒரு கோவிட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துட்டோம். ஸோ ஜாபில் எந்த அளவுக்கு நமக்கு செக்யூரிட்டி இருக்குன்னு எனக்கு அப்போ தெரியாது. ஸோ எனக்கு கண்ணுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷனாக தெரிஞ்சது எல்லாமே பிஸ்னஸ் தான். அண்ட் எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவை தேடலை. ஏன்னா நான் அந்தளவுக்கு சோஷியல் மீடியா அப்போ நான் கன்சியூம் பண்ணலை. ஸோ நான் நிறையா புக்ஸ் படித்தேன். அண்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாக்குள்ளே போன காலகட்டமும் அதுதான். இதில் என்ன இருக்குது, யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான். நான் ஐஷேடோ ஃபுல்லாக கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் நோத்தில் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அழக்கா நானும் பர்ஃபெக்டாலாம் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ கமெண்ட்ஸில் திட்டாதீங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ்ன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன மாதிரி பிஸ்னஸ் எனக்கு தெரியாது. அப்போது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எல்லாருமே ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் நான் பார்த்தேன். ஸோ என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மார்க்கெட் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணேன். ஸோ சோஷியல் மீடியாவிலேருந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கிது வித் யூடியூப், ஃபேஸ்புக், எல்லா இடத்துல இருந்தும். ஆனால் அதுக்கெல்லாம் ஃபேஸ் காட்டி கண்டென்ட் போடணுமே. அந்த டைமிங்கில் நான் ஃபேஸ் காட்டுறதா இல்லை. ஏன்னா அப்போது எனக்கு இருந்த அந்த சுச்சுவேஷனில் அது பாசிபிளும் இல்லை. என் குழந்த 1 வயசு தான். நான் என் குழந்தைய பார்ப்பேனா, இல்லை நான் ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டுட்ருப்பேனா? அண்ட் நிறைய பேர் அதை பண்ணாங்க. அது பண்ணுறவங்கள பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஆனால் என்னால் அது முடியல. ஸோ ஐ டுக் a faceless content creation.
டைமிங்லலாம் நான் என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருந்தது, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தது, ஒரு லிங்க்டின் பேஜ் இருந்தது. யூஎக்ஸ் யூஐ மூலயமா எனக்கு ஃபிக்மா, அடோப் எக்ஸ்டி இந்த சாஃப்ட்வேர்ஸோட எல்லா இன்ட்ரொடக்ஷன்ஸும் கிடச்சிது. அது மூலயமா நான் வேர்ட் ப்ரெஸ் பிளாக் ஸ்டார்ட் பண்ணி நான் எழுத ஆரம்பித்தேன். என்னோடய ஃபீலிங்ஸ்னால் நான் இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் நான் என்னெல்லாம் வந்துட்டு நினைக்கிறேன், எது எக்ஸைட் பண்ணுது. அண்ட் அந்த டைமிங்கில் சாட்ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அதெல்லாம் வந்துட்டு ஃபாரினில் இருந்தது. பட் இந்தியாவில் அந்தளவு
கேலண்டர், போஸ்ட் கார்டு இந்த மாதிரி இதில் வந்துட்டு அதை இது பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணி யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ அந்த கஸ்டமருக்கு டைரெக்டாக அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் உங்களோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். உங்ககிட்டேருந்து தான் டிசைன் போகும், உங்களோடது தான் வெப்சைட்டு, அண்டு நீங்கள் தான் வந்துட்டு உங்ககிட்ட தான் கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆர்டர் வந்துட்டு எடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிண்டிஃபைலையோ பிரிண்ட் ஆன் டிமாண்ட்லேயோ இது மேனுவலாக அப்லோட் பண்ணுவீங்க. இல்லை அது ஆட்டோமேட்டிக்காகவே சிங்கிங் எடுத்துரும், இத்தனை ஆர்டர் வந்திருக்கு நாங்கள் இங்கே அனுப்பணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே நம்ம ஒரு ப்ரைஸ் வச்சு நம்ம ஷிப்பிங்கு
பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ இல்லை வந்துட்டு அதை ரன் பண்ணுறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் அங்கே வந்துட்டு குவைட் குட்டாகவே செயல்படுது. அண்ட் உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியரும் இருக்காது. பிகாஸ் அதில் வந்துட்டு டூல்ஸ் நிறையாவே இருக்குது, சப்போர்ட்டிங் டூல்ஸ் நிறையா இருக்குது. இப்போ எக்ஸியில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் அதை யூஸ் பண்ணலை. பட் ஷாப்பிஃபைல நிறைய இது இருக்குது. அண்ட் உண்மையாக சொல்லணுன்னா ஷாப்பிஃபையோட சர்வீஸ் மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. எனக்கு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், இப்போ நான் ஷாப்பிஃபை உள்ளே புதுசாக போகிறேன், அதில் நான் வந்துட்டு ஒரு வெப்சைட் தீம் இருக்கும், அந்த வெப்சைட் தீமை வந்துட்டு இது பண்ணி நான் டொமைனுக்கு வந்துட்டு பே பண்ணி வாங்கிடுவேன். எனக்கு என்ன என்னோடய பிராண்ட் நேம் என்ன இருக்கணும், என் வெப்சைட் நேம் என்ன இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு நான் முடிவு பண்ணி அதில் போட்டு நான் டொமைன் வாங்கிடுவேன். அந்த தீம் இது பண்ணிடுவேன். இப்போ என்னோடய தீமை நான் எடிட் பண்ணணும், இல்லை எனக்கு கஸ்டமைஸாக ஏதாவது வேணும்னா அதை நான் 24/7 ஷாப்பிஃபை கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது.
சுச்சுவேஷன் எங்களால் ஃபிசிக்கலாக அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால ஓகே லெட் புட் ஸ்டாப் வித் ட்ராப் ஷிப்பிங். நம்மளோட ஓன் பிராண்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த டைம் அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க். நாங்கள் அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக அப்போ நாங்கள் ஸ்டேபிளாக இல்லை. என்னதான் நாங்கள் சேல்ஸ் அதனால தான் அந்த முடிவை எடுத்தோம். பிகாஸ் நாங்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருந்திருந்தால் கூட ஓகே நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வந்துட்டு வேற ஒரு ஷிப்பிங் பார்ட்னர் பார்த்துக்கலாம், நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நான் எஃப்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டேன். பிகாஸ் நான் கஸ்டமர் சர்வீஸ் இது பண்ணக்குள்ளே எனக்கு அந்த அளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் இல்லை. எனக்கு லெட் மீ புட் எனக்கு இந்த சர்வீஸ் வேணால் ஸோ நாங்கள் வந்துட்டு எனக்கு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எதாக இருந்தாலும் எனக்கு அவங்களே வந்துட்டு இது பண்ணி காண்டாக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டோம். சேல்ஸ் நல்லா போய்ட்டுருந்தது. ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தா ஆர்டர் வரும், ஆர்டர் இது பண்ணுவோம், ஆர்டர் கன்ஃபர்மேஷன் நாங்களே வந்துட்டு ஃபோன் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆர்டர் போகிறதுக்கு முன்னாடி சப்ளையருக்கு பே பண்ணிடுவோம். ஆனால் சப்ளையர்கிட்டேருந்து ஒன்று ஆர்டர் போயிருக்காது, இல்லைன்னா மோஸ்ட்லி கேஷ் ஆன் டெலிவரின்றதுனால கஸ்டமர் தோணுன ஒரு விஷயந்தான் இது நம்மளோட முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது. ஒரு லெகசியை ஸ்டார்ட் பண்ணணும். எத்தனையோ கடைக்கு போகிறோம், பொருள் பார்க்குறோம்,
அட இந்த பொருள் ரொம்ப நல்லா இருக்கே, இந்த பொருளை நம்மளே செய்யலாமே. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போது டீ ஷாப் ஆரம்பிப்பாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பாங்க. அப்போது திடீர்னு போய் பார்த்தா ஒன்று அந்த கடை இருக்காது, இல்லை அந்த கடையில் அந்த அளவுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. பட் அதெல்லாம் தாண்டி சஸ்டெயின் ஆகிற நிறைய ஷாப்ஸும் இருக்குது. நிறைய விதமான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தது. அண்ட் பெரிய ஒரு பின்பலம் கிடையாது. ஸோ அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கூட நீங்கள் லேக்ஸ் செலவு பண்ணணும். பட் அதுக்கு கம்மியாக கூட நீங்கள் செலவு பண்ணலாம். பட் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்தளவுக்கு தேவைப்படும். அண்டு அதெல்லாம் இல்லை, அதான் உண்மை. அதெல்லாம் அவங்க பண்ணாங்க, அதனால் அவங்க ஜெயித்தாங்க. ஏன்னா அது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் மோட். அதில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராடக்டை மட்டும் காட்டலை, you are sharing your life, you are sharing your thoughts, you are sharing your emotions. ஸோ மக்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் தேவையே கிடையாது. மக்களுக்கு தேவை
நீங்கள் லைஃப்பில் என்ன கோ த்ரூ பண்ணுறீங்கன்றது தான். ஸோ அது எனக்கு தெரிஞ்சாலுமே கூட நான் அதை செய்யலை. அதனால் நான் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ என் பிராண்டுமே அந்தளவுக்கு ரீச் ஆகலை. அதுதான் உண்மை. அண்ட் நான் மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தப்போ சப்ளைஸ் தேடிட்டு இருந்தேன். நான் இந்தியாவில் தான் நிறையா சப்ளைஸ் பார்த்தேன். அண்ட் 2-3 சப்ளைஸ் கான்டாக்ட்ஸ் கிடைச்சாங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணேன். இனிஷியலி எல்லாமே நல்லா இருந்தது. பட் அது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ ஐ switched up to international manufacture. நான் நிறைய கண்ட்ரீஸோட மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி இது பண்ணேன். வீடியோ கால்ஸ், ஆடியோ கால்ஸ், சிலதெல்லாம் நேர்லேயே போய் கூட பார்த்தோம் நாங்கள் நேபர் கண்ட்ரிலலாம். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல சப்ளையர் கிடைச்சாங்க, நல்ல மேனுஃபேக்சரிங் கிடைச்சாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு நம்ம வந்து ஃபார்முலா கொடுக்கணும். ஆக்சுவலி அவங்ககிட்டயும் ஃபார்முலா இருக்கும், நமக்கும் அவங்க கஸ்டம் ஃபார்முலாஸ் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த இந்தியன் மேனுஃபேக்சர் கிடைச்சப்போ என் மைண்டில் இருந்தது ஒரு காஸ்மெட்டிக் டூல்ஸ் மட்டும்தான், மேக்கப் டூல்ஸ் மட்டும்தான். ஒரு ப்ராப்பர் ஐ ஷேடோ இல்லை ஃபவுண்டேஷன் இல்லை கன்சீலர் இல்லை இந்த மாதிரி லிப் ஸ்க்ரப் இல்லாட்டி லிப்ஸ்டிக், லிப் பாம் அந்த மாதிரி இல்லை. எங்கள் மைண்டில் இருந்தது அப்போல்லாம் வந்துட்டு ஐப்ரோ பென்சில், மஸ்காரா. இப்போ யாராவது புதுசாக காஸ்மெட்டிக் ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இது வந்து பண்ணலாம். இது வந்து பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஒரு காஸ்மெட்டிக் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதோட டூல்ஸு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டூல்ஸ் இல்லாமல் உங்களால் இதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு போனதே வந்துட்டு ஒரு ப்ரஷ் செட்டு தான், ஃபுல் ப்ரஷ் செட். அது வந்துட்டு ஒரு எல்இடி மிரர் மாதிரி இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும், எல்இடி லைட் அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அது உள்ள இருந்து ஒரு 14 பீசஸ் ப்ரஷ் இருக்கும். அதுதான் என்னோடய சிக்னேச்சர் ப்ராடக்ட்டுன்னு நான் முடிவு பண்ணி அந்த சப்ளையரோட ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த ப்ராடக்ட் வந்தது, நான் டெஸ்ட் பண்ணேன், ஒரு 10 days ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இது இந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஏன்னா அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் அந்த மிரர் தான். பட் அந்த மிரருமே நல்லா ஃபோக்கஸ்ஃபுல்லாக இல்லை. ஆஃப்டர் டெஸ்டிங்க்கு அப்புறம் இல்லை, இது என்ன பண்ணாலும் இது நமக்கு செட் ஆகாது. பிகாஸ் இதோட குவாலிட்டி நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி வேணும்னா நம்ம தான் க்ரியேட் பண்ணணும், நம்ம தான் ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணணும், நம்ம தான் அந்த குவாலிட்டியான ப்ரஷ் வைக்கணும், நம்ம தான் அதில் வந்துட்டு மிரர் வைக்கணும், அதில் நம்ம ஃபேஸும் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் இந்தியாவில் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தவங்க பண்ணுவாங்களாட்டும் இருக்கும். பட் எனக்கு ஹோல் பேக்கேஜாக அந்த டைமில் தேவைப்பட்டது. பட் அப்படி இல்லை. நான் பார்த்து காண்டாக்ட் பண்ண எல்லா சப்ளைஸுமே வந்துட்டு இந்த சேம் ப்ராடக்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் நான் பார்த்தவங்க தான் அதை க்ரியேட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. ஸோ அது வந்துட்டு எனக்கு சரி வராதுன்னு தோணுச்சு. அப்போது நான் வந்துட்டு மேக்கப் ப்ரஷ் வேறு ஒரு கம்பெனிக்கிட்ட வந்துட்டு இது பண்ணி வாங்கினேன். அது கரெக்டாக இருந்தது. பட் அந்த டைம் இந்தியாவில் அதே மாதிரி நிறைய பேர் மேக்கப் ப்ரஷ் விற்றுட்ருந்தாங்க. அது வந்து செட்டாகவும் விற்றுட்ருந்தாங்க, அது செட்டாகவும் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க, அண்ட் சிங்கிள் பீசஸாகவும் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. அண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கமான ப்ரைஸாகவும் இருந்தது, ரொம்ப கம்மியான ப்ரைஸாகவும் இருந்தது. ஸோ இதையே நான் புதுசாக கொண்டு வந்தேன்னா இப்போது உன்னோட ப்ரஷ்ஷில் என்ன புதுசாக இருக்குது, நான் ஏன் உன் ப்ரஷ்ஷை வாங்கணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பெருசாக ஒரு ஸ்டோரியும் இல்லை அந்த டைமில். அப்போது எனக்கு வந்து பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக் வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அது ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்கணும். ஸோ நான் என்னோடய நீஷ் வந்துட்டு ப்ரீமியம் கேட்டகரியில் தான் வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட் வேணும், அதுக்கேற்ற ஒரு ஃபார்முலா வேணும். 10 ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது, வேரியன்ஸ் இருந்தது. ஸோ ஃப்ளேவர்ஸ் ஒரு 4 ஃப்ளேவர்ஸில் வந்துட்டு 2 ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அதெல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு இது பண்ணோம். அவங்களோட ஒரு 6 months ட்ராவல் பண்ணோம். அதில்
ஐஷேடோவில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்துட்டு இது இந்த கலரில் வந்துட்டு ஐஷேடோ இந்த பேஸு மெயின் கலர் பார்டர் கலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த கிளிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி காட்டுறேன். இதுதான் இந்த ஹைலைட்டரு. இது நான் யூஸிங்காக வச்சுருக்கிற என்னோட பேலட்டு. ஸோ இது ஹைலைட்டர் தனியாக வந்துட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸோ இது வந்துட்டு ஒரு மல்டி யூஸ் ஐஷேடோ. இது வந்து நம்ம ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லா ஸ்கின்ஸ் டைப்புக்குமே வந்துட்டு செட் ஆகக்கூடிய ஒரு ஐஷேடோ. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணி அண்ட் கஸ்டம் ஃபார்முலாஸ் எல்லாம் இது பண்ணி ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். ப்ராடக்டை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணோம். நாங்கள் ஒரு 3 months வந்துட்டு வச்சு டெஸ்ட் பண்ணோம். எங்கள் ஸ்கின்னுக்கெலாம் எதுவுமே ஆகலை. ஸோ ரொம்ப இது பண்ணி இந்த ப்ராடக்டை வந்துட்டு சூஸ் பண்ணி நாங்கள் கொண்டு வந்தோம். அதுக்கு நடுவில் நாங்கள் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி இந்த மேனுஃபேக்சரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராடக்டை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட் ரெடியாகி வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு 4 months இருந்தது. நான் அந்த எல்இடி மில்லர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 6 மாதம் அவங்களோடையே நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவே நான் வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அப்போது பேஸாக ஒரு கம்பெனிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆன்லைன் ஸ்டோராக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து வெறும் பிராண்டாக இல்லாமல் அது உங்களோட ஓன் கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆஃபீஸ் வேணும், அதுக்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்பெனி ஜிஎஸ்டி வேணும், கம்பெனி பேன் வேணும், அப்புறம் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். அந்த டைம் ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ நிறைய பாலிசிஸ் இருந்தது. ஸ்டார்ட் அப் இந்தியா ரெகக்னேஷன் சர்டிஃபிகேட் இருக்கிற ஸ்டோர்ஸுக்கு இப்போவும் கூட நிறைய ஹெல்ப் கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கிது. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கூட ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சர்டிஃபிகேட் இருக்குது, உதயம் சர்டிஃபிகேட் இருக்குது, எம்எஸ்எம்இ இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கம்பல்சரி வச்சுருக்கணும். அண்ட் இஓஏ, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட மேனுஃபேக்சர் வந்துட்டு அப்ராடில் இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், ஐஇசி அந்த சர்டிஃபிகேட். இது எல்லாமே வந்துட்டு எடுத்த உடனேலாம் வந்துட்டு வாங்கிடல. பேஸாக கம்பெனி பேன், ஜிஎஸ்டி, இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டு அண்டு வந்துட்டு ஐசி 33, 34 இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். அதை தாண்டி ஐஇசி தெரியாது, காஸ்மெட்டிக் கிளாஸ் சி சர்டிஃபிகேட் வாங்கணும் தெரியாது, ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் பற்றி கண்டிப்பாக தெரியாது, ஐஎஸ்ஓ ஃபுட்டுக்கு தான் இருக்குதுன்னு நினச்சேன், பட் காஸ்மெட்டிக்குமே இருக்குது, அது தெரியாது. இது எல்லாமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட போய் பேசக்குள்ளே அவங்க வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்துட்டு ஷிப்பிங் வந்துட்டு இது இம்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் ஏஜென்சியோட ஹெல்ப் வேணுமா, இல்லை நீங்களே எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நான் வச்சுருக்கேன் கொடுங்க அப்படி சொல்லுவேன். அப்போ அவங்க இது பண்ணக்குள்ளே எனக்கு அப்போ தான் வந்துட்டு என்னோடய இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பார்ட்னர்கிட்டேருந்து கால் வரும், நீங்கள் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்துட்டு பார்ப்பேன் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகிருக்கும். அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த டாக்குமெண்ட் அதுக்கு தேவை அப்படின்ட்டு. நான் சாம்பிளாக இந்த ப்ராடக்ட்லாம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய சாம்பிள்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன், பிகாஸ் ஆஃப் டெஸ்டிங் பர்பஸ். அப்போ வந்துட்டு அப்போ தான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் நான் வந்துட்டு கண்டுபிடிச்சேன். நான் சொல்லாத நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸு டக்குன்னு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிடலாம். இல்லை இதுக்குன்னு வந்துட்டு ஏஜென்சிஸ் வந்துட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அவங்களே ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் உங்கள் கம்பெனிக்கு ஆடிட்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஆடிட்டர் வந்து அண்ட் வந்துட்டு எவ்வளோ மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொடுக்கணும். மந்த்லி ஜிஎஸ்டிலேயே 3 ஜிஎஸ்டி வந்துட்டு ஃபைல் பண்ண வேண்டியது.
பண்ணணும். நான் அது வந்து ஒரு 4 இயர்ஸ் நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு யூடியூப் சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் வந்துட்டு வியூஸ் போகும், இது பண்ணும் அப்படின்னு இப்போ எல்லாமே நான் வந்துட்டு அப்போ ட்ரெண்ட் அப்படின்னு நான் பார்க்கல. இது வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இருக்குமா? ஏன்னா ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரெண்ட், வைரல் ட்ரெண்ட், லாங் ட்ரெண்ட் அப்படி இருக்குது. இப்போ வைராலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து வைரல், லிட்ரலி வைரல் மாதிரி இப்போ இருக்கும், நாளைக்கு இருக்காது. எனக்கு வந்து வைராலிட்டி இட்ஸ் குட், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதையும் தாண்டி சஸ்டைனபிளாக வேணும், எனக்கு லாங் டேர்ம் வேணும். ஸோ நான் என் ப்ராடக்ட் அப்படி தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணேன். இந்த பிராண்ட் அப்படி தான் இருக்கணும். இது வந்துட்டு பீப்புள்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கக்குள்ள இது வந்து எங்களோட பிராண்டாக மட்டும் இருக்காது, இது அவங்களோட பிராண்டு. இது மேலே ஒரு நம்பிக்கை வரணும். இது வாங்கினா இதை நம்ம யூஸ் பண்ணால் இது வந்து ஒரு எமோஷ்னல் டச் நமக்கு கொடுக்குது, இது வந்து ஃபீல் குட்டாக இருக்குது, இது ஏன் எனக்கு ஃபீல் குட்டாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அது பின்னாடி இருக்கணும். ஜஸ்ட்டு ஒரு ஐஷேடோ பேலட்டு, ஜஸ்ட்டு ஒரு லிப்ஸ் லிப்ஸ்டிக் அப்படி இல்லாமல் என்னோடய ப்ராடக்ட்டுக்கு இது எல்லாமே தேவைப்பட்டது. ஸோ நான் அந்த ட்ரெண்டிங்குள்ளே பெருசாக போகவே இல்லை. நான் ஆரம்பித்த அதனால தான் நான் வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நான் ஆரம்பித்தேன். பட் நான் அந்த டைமிங்கே ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அதே அளவுக்கு நான் மார்க்கெட்டிங்க்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா என்னோடய ப்ராடக்ட் வந்துட்டு மார்க்கெட் உள்ள வரப்பவே ஒரு நல்ல ரீச் கிடச்சிருக்கும். என்னோடய ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே இது ரொம்ப நல்லாயிருக்கு, இதோட பேக்கேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ரீமியமாக இருக்குது, இதை நான் ஸ்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இந்த லிப்ஸ் ஸ்க்ரப் வந்ததுக்கப்புறம் என்னோடய லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, இது எங்கே நீ கண்டுபிடிச்சி, இதை நீ தான் வந்துட்டு இது பண்ணியா, ஓ நீ இது கண்டுபிடிச்சிருக்க, ஓ உன்னோட மேனுஃபேக்சரிங் இருக்காங்களா, ஓ நீ அவங்ககிட்ட நீ இங்கேருந்து
மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்குகிறோம், நம்ம பே பண்ணிட்டோம், ஷிப்பிங்க்கு பே பண்ணிட்டோம். அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் இங்கேயே நம்ம பே பண்ணணும். அந்த பே பண்ணுறதை தாண்டி அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இந்த ஐஇசி மட்டும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் உங்களோட பேரில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் கம்பெனி பேரில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போது நான் காஸ்மெட்டிக்கு ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ஏன்னா காஸ்மெட்டிக்னாலுமே நீங்கள் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுலேயும் நிறைய கிளாஸஸ் இருக்குது. நான் கிளாஸ் சியில் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். நான் இந்த ப்ராடக்ட்டு வாங்க போகிறேன், இந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை. அண்ட் ஒரு சில விஷயம் ஆன்லைன்லலாம் இருக்காது. நீங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் போய் கேட்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே நான் இதுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கணும் போல் அப்படின்ட்டு. ஸோ காஸ்மெட்டிக்கு இந்த மாதிரி ட்ரேட்மார்க் சி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கியாச்சு, ஷூட் பண்ணியாச்சு. ஆனால் மார்க்கெட்டிங்க்கு பெருசாக நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலை. ஸ்டில் நான் ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கிறேன். நானே இப்போ தான் நான் வந்துட்டு டெய்லி கண்டென்ட் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், நான் டெய்லி கண்டென்ட் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு லாங் ஃபார்ம் ஆஃப் வீடியோ வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிது. அண்ட் டிஜேடி ஷாப்பிங்குமே வந்துட்டு என்னோடய கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்த நேம் தான். ஏன்னா ஃபெமிலிகா டிஜேடி வந்துட்டு அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு அவங்க சொன்னாங்க. பெட்டர் கோ வித் நேம் தட் வி ஹாவ் டு ஈஸி டு மேக் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும் அப்படி சொன்னதுனால ஓகே லெட் மீ கோ வித் டிஜேடி ஷாப்பிங் அப்படி சொல்லிட்டு இது பண்ணோம். அப்போது அந்த ஷாப்பிஃபைல அந்த நேமில் வந்துட்டு டொமைன் பை பண்ணோம். ஸோ ஷாப்பிஃபைல வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணணும், இப்போ நீங்கள் ஷாப்பிஃபைல இருந்தீங்க, நீங்கள் இந்தியாவில் வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஷாப்பிஃபை இருக்குது, ஆனால் இது உள்ள டெக்னிக்கலாக என்னென்னலாம் நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் தனியாக வந்துட்டு வீடியோ போடுறேன். மேபி டுமாரோ கூட நான் இது பண்ணேன். புஷ்அப் ராக்கெட்டு, ரேசர் பேஜ், ஷாப்பிஃபை இதுக்கெலாம் நம்ம தனித்தனியாக அது உள்ளே வந்துட்டு நம்ம போய் செட் பண்ணணும். என்னென்ன இருக்குது, நம்ம கம்பெனி என்ன, நம்ம பிராண்ட் லோகோ என்ன, நம்ம பிராண்ட் கலர் என்ன, இது எல்லாமே நம்ம தனித்தனியாக நம்மளே தான் பண்ணணும். இப்போது எனக்கு அந்த டிசைன் நாலேஜ் இருந்ததுனால, பேசிக்காக ஒரு நாலேஜ் இருந்ததுனால நான் பேசிக்காக பண்ண வேண்டிய டிசைன் நான் பண்ணிட்டேன். இப்போது உங்களுக்கு அந்த பேசிக் டிசைன் நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு கிராஃபிக் டிசைனர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்துட்டு அந்த கண்டென்ட்டை வாங்குறது தான் பெஸ்ட்டு. என்ன கேட்டால் ஏன் இப்போ தான் ஏஐ இருக்குல்ல, வந்துருச்சுல்ல, ஏஐ கிட்ட கொடுத்து பண்ணலாம்ல அப்படின்னீங்கன்னா, ஏஐ ஒரு ஏஐயும் எந்த நாட்டில் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களோட லாங்குவேஜை தான் அது பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இப்போது நீங்கள் சாட்ஜிபிடி கிட்ட போய் எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், இல்லை என்னோடய பிராண்ட் இந்த பிராண்ட், இதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு லோகோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு லோகோ தரும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவாலாம் இருக்காது. அது ரொம்ப ஓல்டு ஸ்டைல் லோகோ தான் தரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அதுக்கு உட்காந்து ஃபஸ்ட்டு சொல்லணும், உங்கள் மொத்த கதையை சொல்லணும். நான் எங்கேருந்து வந்திருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, நான் எந்த சூழ்நிலையில் இந்த பிராண்டை நான் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன், இதெல்லாம் சொல்லக்குள்ள தான் அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் மாதிரி தான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, ஓகே இவங்களுக்கு இது தேவை, இது தேவை, இது தேவை, இவங்க மைண்டில் இதெல்லாம் இருக்குது, இந்த கலர்லாம் இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நான் இதை வச்சு நான் ஒன்று பண்ணுறேன். அப்போவுமே அது ஒரு யூனிக்காக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு மொனாட்டமஸாக தான் இருக்கும். ஒரு டிசைனர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க ஏற்கனவே நிறைய பிராண்டுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுலேருந்து உங்களோட கருத்தை எடுத்துப்பாங்க. கருத்தை எடுத்துக்கிட்டு உங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அது கம்பல்சரி யூனிக்காக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சொன்னேன்னா, ஆனால் இது அதை விட நல்லா இருக்கே அப்படி யோசிப்பீங்க.
ஸோ ஒரு டிசைனருக்கும் ஒரு ஏஐக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு அமெரிக்கன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏன்னா இப்போ ChatGPT அமெரிக்காவில் தான் க்ரியேட் ஆச்சு. இப்போ ஒரு அமெரிக்கன் போய் ஹே ஐ வாண்ட் திஸ் அப்படின்னு கேட்டு அது கேட்டுச்சுன்னா கொடுத்துரும். ஏன்னா அதுக்கு ஏற்கனவே அந்த இன்பில்டாகவே வந்துட்டு அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டு என்ன மாதிரி வேணும் சொல்லிடும். இன்னொன்று இங்கிலீஷ் இஸ் அ ஃபார்மோஸ்ட் கம்யூனிகேஷன் எவ்ரி ஆப், எவ்ரி ஏஐலையும் இங்கிலீஷ் தான் வந்துட்டு மிகப்பெரிய இது. இப்போ சைனீஸ் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ சைனாவில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்லி நம்ம இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோம், இங்கிலீஷோட ஏஐ தான். அதால் வந்துட்டு நம்ம ரீஜனல் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே டஃப். நீங்கள் போய் ஒரு கண்டென்ட் தமிழை எழுத சொல்லுங்கள், அதெல்லாம் அவ்வளோ கேஷுவலாக எழுதவே முடியாது. ஒன்று ரொம்ப இலக்கிய தமிழுக்கு போயிடும், இல்லை அப்படி 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 அப்படின்னு ரொம்ப மேலோட்டமாக தான் எழுதும். ஸோ அதுக்கிட்ட நீங்கள் ஒரு பிராண்ட் லோகோவோ இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வேணும் டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்டை அப்படியே கொண்டு வந்து நிற்க வச்சிரும். அதுக்கு உங்களோட மைண்ட் செட்டே தெரியாது, புரியாது. பிகாஸ் நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்துட்டு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்து தான் தமிழ்லேயே நல்லா பேசுது. நான் சொல்கிறதுன்னா 23 அந்த டைமிங்கில் தமிழ்லாம் அந்தளவுக்கு பேசாது, எதாவது சொன்னாலும் அந்தளவுக்கு வராது. இப்போது அதுக்கு நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனரை புக் பண்ணி தான் ஆகணும். இல்லை எனக்கு டிசைனரே வேணாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் டெய்லி லைஃப் ஸ்டைல் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போடுங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு ஃபார்ம். தினைக்கே ஏதாவது ஒன்று போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க, போட்டிங்கன்னாலுமே போதும், சூப்பராக போயிடும். ஓகே, நல்லா பேசிட்டேன். இந்த ப்ராடக்ட் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி இங்கே பேச போகிறதே இல்லை. இதுதான் ஜெர்னி. 2020 ஆரம்பித்து 2026 ஆரம்பிச்சிருச்சு. இது 6வது வருஷம் தொடங்குது. ஸோ இந்த 6 வருஷத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டோம்னா, ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு அஃபிலியேட் லிங்க்கு, புக் எழுதுனது, பிளாக் எழுதுனது, அப்புறம் வந்து UX/UI படித்தது, அதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு வெப்சைட்டை ஆரம்பித்து அது ஒரு டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ போட்டது, அப்புறம் அங்கேருந்து எக்டிசி போனது, எக்டிசிலேருந்து பிரிண்டிஃபை பிரிண்ட் ஆன் டிமாண்ட் டிஷர்ட் பிரிண்டிங் பார்த்தது, அப்புறம் ட்ராப் ஷிப்பிங்கு ஆரம்பித்து சூப்பராக போய் அப்புறம் அது சரி வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ராப் ஷிப்பிங்கை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்துட்டு பிராண்டு ஸ்டார்ட் பண்ணது, பிராண்டுக்கு தேவையான டிசைன் வந்துட்டு இது பண்ணது, பிராண்டுக்கு தேவையான டிசைன் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்தப்பவே ப்ராடக்டையும் வந்துட்டு ஃபைன் பண்ணி சப்ளையரை கண்டுபிடிச்சி மேனுஃபேக்சரை கண்டுபிடிச்சி அப்புறம் ஏகப்பட்ட ப்ராடக்ட் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டான ப்ராடக்டை கண்டுபிடிச்சி கரெக்டான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி லான்ச் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா சேல்ஸு பெருசாக ஆகலை. ஏன்னா மார்க்கெட்டிங் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஒரு ப்ராடக்டை நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன் அப்படின்னா மினிமம் 8 மந்த்ஸுக்கு முன்னாடியிலேருந்து உங்களோட மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ப்ராடக்டை மட்டும் கொண்டு போய் சேர்க்கலை, உங்களோட பிராண்ட் ஸ்டோரியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க, உங்களோட ஜேர்னியை மக்களோட ஜேர்னியை நீங்கள் மாற்றுறீங்க. அப்போ தான் உங்ககிட்டேருந்து ப்ராடக்ட் வாங்கிறது மூலயமாவோ இல்லை உங்கள் கண்டென்ட்டை பார்க்குறது மூலயமாவோ அது அவங்களுக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு ஃபீலை அவங்களால வந்துட்டு அனுபவிக்க முடியும். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வேணும். நான் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லிட்டேன். என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் நிறையாவே வந்து கற்றுக்கலாம், நீங்கள் நிறையாவே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இது லேர்ன் பண்ணால் கூட நானுமே நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட இதுலேருந்து லேர்ன் பண்ணி கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதை பண்ணக்குள்ளே தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை வேறு